ஞானத்தால் மாத்திரம் அறியத்தக்கவர். எங்கும் கை கால்கள் உள்ளவர். எங்கும் கண்களும் சிரசும் முகமும் உள்ளவர். உலகில் எங்கும் காது உள்ளவர். எல்லாவற்றிலும் வியாபித்து இருக்கிறார். ஐம்பொறிகளுக்கும் முக்குணங்களுக்கும் இருப்பிடமான அவரது ரூபம் சர்வ இந்திரியமானது. 1000 தீபம் ஒன்றாக இருந்தால் எவ்வளவு ஒளி கொடுக்குமோ அவ்வளவு ஒளிமயமானவர். அவரை நாம் அறிந்துவிட்டால் அதைத் தவிர வேறு வஸ்து இல்லை என்பதை உணர்வோம். பிரளய காலத்தில் அவர் ஒருவரே இருப்பார். சிருஷ்டி காலத்தில் பல வஸ்துக்களாக இருக்கிறார். ஆனால் அசையும் பொருள்கள் அசையா பொருள்கள் அவரிடம் இல்லை. எல்லா பொருட்களாகவும் மாறிய அவரை தவிர வேறு ஒரு பொருள் இல்லை. அவரே பிரம்மத்திற்கு காரணமாக இருந்து சகல உலகையும் நடத்துகிறது. தேவ பித்ரு காரியங்களில் பூஜிக்கப்படுவது அது ஒன்றே ஆகும். அதை தவிர தேவர்களோ பித்ருக்களோ உலகில் இல்லை. அவர்தான் ஆத்மா, அறியத்தக்கவர். அந்த ஆத்மாவைத்தான் தவத்தால்